கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்க உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். ஹல்லேலூயா. நாம் அவரை துதித்து பாடி மேம்படுத்தியே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நாளில கூட தேவன் நமக்கு தந்த கட்டளைகளை வாசித்து விட்டு ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் 92வது அதிகாரம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே இந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தாளத்தோடு வாசிக்கும் மனத்தினாலும் காலையிலும் இருக்கும். கர்த்தாவே கரத்தின் கிரீடம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே எவ்வளவு மகத்துவமானவைகள், யோசனைகள் மகா ஆழமானவைகள். மூடரதை உணரான் போல நடித்து என்னைக்கும் அழிந்து போகிறோம். கர்த்தாவே என்னைக்கு உணர்வாக இருக்கிறீர். கர்த்தாவே சத்துக்கள் அழிவார்கள், சத்துக்கள் அழியே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கோபை காண்டாமல் என் கோபை போல் வீழ்த்துவே. புதிய நீயால் அபிஷேகம் பண்ணப்படுவேன். என் சத்துக்களுக்கு நேடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழுவது துன்மார்க்கருக்கு நேடுவதை என் காது கேட்கும். நீதிமான்மை கூட செழித்து தீபனோடு இலக்கியதுவை வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் கர்த்தர் உத்தமனை கண்மணியாகி அவர்களுக்கு அநீதியை ஏற்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதில் கணித்தது புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. 20வது அதிகாரம். தேவன் பேசி சொல்லி சகல வார்த்தைகளும் அவனை உன் அடிமையாக நானே ஏதேனும் உனக்கு வேறு தேவைகள் உண்டாயிருக்க வேண்டாம். வானத்திற்கு பூமிக்கு தண்ணீரிலும் உண்டாயிருப்பான ஒரு சொர்க்கத்தையாகவும் விக்கிரகத்தையாகவும் உண்டாக்க வேண்டாம். நீ அவரை நமஸ்கரித்து சேவிக்க வேண்டாம். உன்னை நாய் கர்த்தராயிருக்கிற நான் இருந்து கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் நாள் தாய்மொழி மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். கற்பனைகளை கொண்டவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நாமத்தை வீட்டிலே வழங்குவாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீட்டிலே வழங்காமல் விடா. ஒரு நாளை பரிசுத்தமாய் ஆசீர்வதிப்பாயாக. 6 நாளை வேலை செய்து அதில் நீயானாலும் குமாரனாலும் குமார்த்தியானாலும் வேலைக்காரனாலும் வேலைக்காரியானாலும் ஜீவனாலும் வாசனாலும் வேலை செய்ய வேண்டாம். சமுத்திரத்தையும் அவர்களுடைய எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் அதை பரிசுத்தமாக்கினார். தேசத்திலே உன் நாட்கள் எந்த துக்கம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் வேதனைகள் இல்லாதவர்கள் ஒருத்தர் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நாம் தேவன் முன்பாக தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வருவது மாறும் என்று சொல்லினார். உள்ள நாளத்திலிருந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? ஆமென். கூட நமக்காக கர்த்தரிக்கிறாரே. நிச்சயமாய் தேவன் நமக்கு அவர் வல்லவராய். முதல் பாடல். இந்த நாவில் புது பாட்டு இதன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரே அகமே உயிருள்ள ஆழ்வாரே. புது பாட்டு இதன் இயேசு
கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாமா? ஆவை நோயும் வந்த போது நீங்கள் சென்றார், ஆவை காட்டி துன்பம் எல்லாம் எண்ணினார். ஆவை நோயும் வந்த போது நீங்கள் சென்றார், ஆவை காட்டி துன்பம் எல்லாம் எண்ணினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் இந்த நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் இந்த நாள் வரையில். அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். எந்த வேலையிலும் துதிப்பேன். மனலமா ஹல்லேலூயா. அதுவும் இந்த நாளில் அதை துதித்துக்கொண்டே இருக்க வேண்டும், மகிமைப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தம் நீரே. ஆதியும் நீரே,
என் பாதையில் நீரே இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் வானிலும் நீரே போனிலும் நீரே ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே வானிலும் நீரே போவிலும் நீரே ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் என் நண்பரும் நீரே ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே எந்த காலத்திலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஹalleluya ஹalleluya அந்த பாடல் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே ஆமென் ஹalleluya கிருபை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே ஹalleluya ஹalleluya ஆமென் glory அவர் பாதத்தில் அமர நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமென். கைகளை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாமா ஆமென் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே சமாதானத்தை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே சமாதானத்தை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே
துதிப்பேன். இயேசுவே உம்மை வந்திடுவேன். இரு பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே. சமாதானத்தை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே சமாதானத்தை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதீரும் நாதா. என்ன நிந்தை நேரிடும். என்னை கைவிடாதீரும் நாதா. என்ன நிந்தை நேரிடும். உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலத்தீர்த்திடுவேன். உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலத்தீர்த்திடுவேன். இரு பாதம் நம்பி வந்தேன். இருவை நிறை இயேசுவே. சமாதானத்தை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே சமாதானத்தை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கிப் பார்த்தேன். உம்மையாய் வெட்கமடைந்தேன். உம்மை ஊக்கமாய் நோக்கிப் பார்த்தேன். உம்மையாய் வெட்கமடைந்தேன். அமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. அமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. இரு பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே. சமாதானத்தை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே சமாதானத்தை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே சத்துரு தலை கவிழ்த்தோட நித்தமும் கிரியை செய்திடுவோம். சத்துரு தலை கவிழ்த்தோட நித்தமும் கிரியை செய்திடுவோம். என்னை கேட்டிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுவே. என்னை கேட்டிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுவே. இரு பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே. சமாதானத்தை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே சமாதானத்தை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே சமாதானத்தை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதீரும் நாதா. என்ன நிந்தை நேரிடினும். என்னை கைவிடாதீரும் நாதா. என்ன நிந்தை நேரிடினும். உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலனீதிடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலனீதிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே. சமாதானத்தை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே சமாதானத்தை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உன்னதமானவன் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் மேலே தங்குவான். இது பரம சாக்கியமே. அவர் செட்டைகளுக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் சிறகுகள்
சத்துக்களாலே மூடி இருக்கிறதுனாலதான் நாம் இன்னைக்கு விடுதலையோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். உயர்மறை வல்லவரின் இரவில் தங்குவார் இது பரவசிலாக்கியமே. அவசியத்தைகளின் கீழ் அடிக்காலம் புகவே தம் இறகுகளால் மூடுவார். அவசியத்தைகளின் கீழ் அடிக்காலம் புகவே தம் இறகுகளால் மூடுவார். அவசியத்தைகளின் கீழ் அடிக்காலம் புகவே தம் இறகுகளால் மூடுவார். அவசியங்களுக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே அவசியங்களுக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணுமவர் அவர் சத்திய பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேனைகளுக்கு அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். 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 பகலில் பறக்கும் பயப்படவே மாட்டேன். அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ ஒரு வாதையும் உன்கூடாரத்தையே அருகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன்கூடாரத்தையே அருகாமலை காத்திடுவார். அவர் சேனைகளுக்கு அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேனைகளுக்கு அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேனைகளுக்கு அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். இணையாதபடி உன்னை கரங்களிலே ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி உங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேனைகளின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேனைகளின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால்
காத்திடுவார். அவர் நாமத்தை நீ ஒற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டைகளுக்கு அடைக்கலம் புகவேற்றும் சிறகுகளால் மூடுவார். 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 ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் மேலாயினோம். என்னை நம்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே என்னை காப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவேற்றும் சிறகுகளால் மூடுவார். 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 மேலும் நடந்து வரும் சர்வத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ ஒற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ ஒற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். மதுரா சந்தனா மதுரா 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 சந்தனா மதுரா மதுரா சந்தனா அவர் நாமத்தை நீ ஒற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ ஒற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். நமோ சந்தனா மதுரா 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 சந்தனா மதுரா நமோ நரமா சந்தனா மதுரா தமினா மதுரா மதுரா சந்தனா மதுரா 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 சந்தனா மதுரா மதுரா சந்தனா மதுரா மதுரா சந்தனா மதுரா அவன் கட்டை காலின்றி அதை காலம் போதே அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவேற்றும் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவேற்றும் சிறகுகளால் மூடுவார். சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவேற்றும் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேற்றும் சிறகுகளால் மூடுவார். செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவேற்றும் சக்கர மகிம சக்கர அடைக்கலம் புகவேற்றும் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரும் உயர் மரபில் இருக்கிறவர் சர்வவல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே சர்வவல்லவரின்
செட்டைகளுக்கு அடைக்கலம் புகவேகம் சிறகுகளால் மூடுவார் அவர் 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 செட்டைகளுக்கு அடைக்கலம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டைகளுக்கு அடைக்கலம் புகவேகம் சிறகுகளால் மூடுவார் ஆரோக்கியம் இருக்கும். ஒரு சக்திக்கு ஆரோக்கியம் இருக்கும். நாம் இந்த அவர் செட்டைகளுக்கு அடைக்கலம் புகவேகம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேகம் சிறகுகளால் மூடுவார் அவர் இறங்கிடும் நேரமே. ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் மணலாக்கும் எல்லா விதிகளாலும் எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே.
இந்த பூமியிலே இராதபடிக்கு உங்களை நிர்மலமாக்கணும்னு சொல்லி உங்களை சுற்றிலும் அம்மே சதி பண்றாங்களா? ஹல்லேலூயா. மந்திரங்கள் சூனியங்களும் செய்து உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா? சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஆமென் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. மத்தேயு 10வது அதிகாரம் 30வது வசனத்துல உங்க தலையில இருக்கிற முடியெல்லாம் என்ன பற்றக்குது, சூழ்ச்சி செய்யட்டும், திட்டம் போடட்டும், அமீன் கொல்லணும்னு நினைக்கிறோம் கொல்லட்டும், அமீன் சூனியத்தினால மந்திரத்தினால அழிச்சிடலான்னு அவனுடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. அமீன் எத்தனை பாகால் எழும்பி அமீன் பட்சித்து போடட்டும்னு சொல்லி அமீன் எத்தனை அசுத்தாக ஏறி விட்டாலும் சரி, நம்ம சிருஷ்டித்த தேவன் அவர் வல்லமையுள்ளவர், அவர் இறங்கினால் போதும். ஹல்லேலூயா. பாகாலின் பலிபீடங்களை தகர்த்தெறிகிற அமீன் தேவனுடைய வல்லமையில அமீன் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அமீன் பட்சிக்கும். ஹல்லேலூயா. பட்சிக்கும். நம்மை அமீன் வேதனைகளை உண்டாக்கக்கூடிய எல்லா அந்தகார வல்லமைகளை, பாகாலின் வல்லமைகளை அமீன் என்னதான் சதி செய்தாலும் சரி, கர்த்தர் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே, எனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. அவன் சில சேதம் வருதா, சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரோடு கூட அவன் அப்படியே பற்றி கொள்ளுங்க. கர்த்தருடைய அக்கினி பற்றி எரியும். அவன் வெட்கப்பட்டு போவார்கள், அவன் சத்துருக்கள் அழிவார்கள், அவர்கள் அழித்தே போவார்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதபடிக்கு அவர் எளியாவுக்கு மாத்த தேவன் அல்ல, உங்களும் எனக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். ஒரு பாடல் பாடுவோமா? ஓடு செலவிடும் ஒவ்வொரு விடும் ஈனாக போகையா, என்னை திடமானாய் மாற்றியா. இல்ல கர்த்தரை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன், ஆனாலும் ஒரு சிறைப்பு மாறுது, ஒரு கட்டுகளும் உடையில அப்படியேதான் போயிட்டே இருக்குது. மாசம் மாசம் என்னைக்கு ஒரு வருமோ அப்படின்னு சொல்லிதானே நீங்க இருக்கீங்க. அவங்க எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆமென். கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாம பண்ணுவோமா? அவரோடு செலவிடுற நேரம் அம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானை மாற்றுமையா. அம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானை மாற்றுதையா.
செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுதே மோதி செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் போகாதையா என்னை நிலவாமை மாதையா ஒரு விசையால் என்னை நிரப்பிடுமையா ஒரு விசையால் என்னை நிரப்பிடுமையா உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுதே மோதி செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை நலவாமை மாற்றுதையா மோதி செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை நலவாமை மாற்றுதையா என்னை நலவாமை மாற்றுதையா என்னை நலவாமை மாற்றுதையா ஹல்லேலூயா. ஹalleluya கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கிய தேவனுக்கு நம்ம பூமியில ஒரு சின்ன ஒரு அதிகாரத்தை செய்ய அவரால் கூடாதோ? ஹல்லேலூயா. அவரால் எல்லாமே கூடும். ஹல்லேலூயா. சேர்ந்து பாருங்க, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சொந்தமானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சொந்தமானே. சொந்தமானே என்று சொன்னாரே, கிருஷ்ணனாகி சொந்தமானே. சுத்தமாக என்று சொன்னாரே, சொந்தமானே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே.
என்னை வெளிப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாரே. நம்மை வெளிப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாரே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. அவர் பாவங்களை போக்கினார், சாபங்களை ஒழித்தார், நோயை சுகமாக்கினார். அல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்தார். பார்வோமா, பாவங்களை போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே. பாவங்களை போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே. தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. கடலின் மேல் நடந்தாரே, கடுப்புயல் அதட்டினாரே. கடலின் மேல் நடந்தாரே, கடுப்புயல் அதட்டினாரே. பாறையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தாரே. பாறையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தாரே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சொந்தமானாரே. ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சொந்தமானாரே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா. அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. அவரால் கூடாதது இந்த உலகத்திலே அவரால் முடியாதது என்று சொல்லும் ஒரு வார்த்தை கூட ஒரு பேச்சுக்கும் இடமில்லாத அளவுக்கு அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை படைத்து நம்மை உண்டாக்கிய ஜீவ சுவாசத்தை ஊடி
ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த உடுப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி நியமித்து ஒவ்வொருவருக்கும் அதை மண்ணினாலே பிசைந்து மண்ணினாலே உருவாக்கி ஒவ்வொரு உடுப்புக்குள்ளேயும் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினவருக்கு இந்த உலகத்திலே மிகுந்த அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. ஏனென்றால் உலகத்தின் சிருஷ்டிகள், உலகத்தின் படைப்பு எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய திருப்பாதம், ஹல்லேலூயா, நம் நம்பி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவருடைய திருப்பாதத்தை நம்பிதான் நாம் சபைக்கு வந்து நம் தேவனை துதித்து நாம் ஆராதிக்கிறோம். இப்பொழுதும் கூட அவரை நம்பி அவரை இருக்கிற மனுஷர்களுக்கு தேவன் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்பொழுது அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை கனப்படுத்தும் பொழுது, சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படும் பொழுது, நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறும் பொழுது தேவனுடைய மனமகிழ்ச்சி இந்த உலகத்திலே புதுப்பிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. ஹல்லேலூயா. தமதன்மை கண்டறிந்தேன் தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. Oh
துடித்தோம், நாம் ஆராடித்தோம். ஹல்லேலூயா. மையப்படுத்தினோம். இன்னும் ஆராய்ந்து கொண்டே நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஆராடித்துக் கொண்டே இன்னும் ஆராடிக்கும் பொழுது சத்துரு அணுகுவான். ஹல்லேலூயா. அதுவும் ஆராய்ந்து விட்டு நம்ம சொந்த வெளியை பார்த்தோம்னா சாத்தான் திரும்பி வந்துடுவான். ஹல்லேலூயா. நாம் எந்த அளவு ஆவியில வளர்ந்து இருக்கிறோமோ அந்த அளவு தேவன் நம்ம மேல இறங்குவான். ஹல்லேலூயா. இந்த கொஸ்ட நாளில் இறங்குறது போல அதை விட ரெட்டிப்பான மடங்காய் தேவன் நம்ம மேல் இறங்கும்படியாக ஒவ்வொரு ஓய்வுனாலும் நாம் ஜெபிக்க வேண்டும். சாத்தான் நம்ம அணுகாதபடி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம வாங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஃபோனுக்கு கேஸ் போடுற மாதிரி, ஃபோனுக்கு ஒரு கவர் போடுற மாதிரி, அதுவும் ஃப்ளிப்கார்ட வாங்கி போடுற மாதிரி, எப்படி நம்ம ஃபோனுக்கு அவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோமோ அது போல நம்மளுடைய ஆவிக்கும் ஒரு ப்ரொடெக்ஷனை நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது ஒவ்வொரு ஓய்வு நாளும் நான் தேவனை துடித்து அவரை ஆராதித்து தேவனிடத்தில் அந்த ப்ரொடெக்ஷனை கேட்கும் பொழுது தேவன் நமக்கு அதை 8 தனியாக இல்லை 10 தனியாகவும் அல்ல 100 தனியாகவும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆராதித்துக் கொண்டே இருங்கள், இன்னும் ஆவியிலே வளருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.